உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, அம்மா, நீங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா எல்லாரும் எடுத்த உடனே இப்படிதான் சந்தேகப்படுவாங்க. ஆனா உண்மை அது இல்லம்மா. இங்க இருக்கிற சிலர் சந்தேகப்படுற மாதிரி இது என்னோட குழந்தை கிடையாது. நம்ம கட்டையால் அடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆகி போயிடுச்சு. அவன் திரும்ப மயக்கம் தெளிச்சுட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் அத்தையே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே. அவனுக்கு மயக்கமே தெரியக்கூடாது. போய் இன்னொரு டோஸ் ஸ்ட்ராங்கா போட்டுட்டு வந்துருவான். ஹலோ டார்லிங், கண்ணு முடிச்சிட்டியா? அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த வாங்கி. வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் இட், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. நாம சாதுவா தானே இருந்தோம். இருந்தாலும் அத்தை, சிலம்பம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூடலாம் பழகி பழகி இப்ப வீரமும் வயலன்ஸும் நமக்கும் வருது. தட்ஸ் ட்ரூ ப்ரோ. போமா? அடே அப்பா. எப்படி எப்படி? இது உன்னோட குழந்தை இல்லைனா வேற யார் குழந்தை? அப்புறம் ஏன் உன்னை இந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுது? பிரச்சனை வந்ததும் சமாளிக்க பாக்குறியா? போய் சொன்னாதானே சமாளிக்கணும். நான் எதையும் சமாளிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உண்மையிலேயே இது என்னோட குழந்தை இல்ல. ரேவதி, இந்த சிவனாண்டிக்கு நீ பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற குழப்பத்தை நம்ம கிளியர் பண்ணணும். அதனால விஷயம் என்னன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லு. சரிம்மா, சொல்றேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. காலேஜ்ல எனக்கு மீனான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா. நானும் அவளும் சேர்ந்து ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட போனாலும், சினிமாவுக்கு போனாலும், இல்ல வேற எங்கேயாவது போனாலும் ஒன்னா போவோம் வருவோம். அவளும் நானும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். எதையுமே மறைச்சதில்ல. அப்பதான் அவ ஒருத்தனை லவ் பண்றதா சொல்லி அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா. 2 பேரு வீட்லயும் பலத்த எதிர்ப்பு. அத மீறி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க. அப்ப நான் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சேன். அவங்களும் சந்தோஷமாதான் லைஃப லீட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அது கொஞ்சம் வளர்ந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட்ல மீனாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிபட்டுருச்சு. உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவங்க 2 பேரோட சொந்தக்காரங்க யாருமே இந்த குழந்தையை ஏத்துக்க முன் வரல. அப்பா அவ என்ன கூப்பிட்டு, ஹே குழந்தைய, இனிமே குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இறந்துட்டா. அவளோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிறந்த குழந்தை இது.
குழந்தைங்களை கைவிடுறது மனுஷ தன்மையே இல்லையே. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த குழந்தை இனிமே என்னோட பொறுப்புன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இதை நீ அப்பவே எங்ககிட்ட சொல்லிருக்கலாமேம்மா. இல்லப்பா, அந்த சூழ்நிலையிலயும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த குழந்தைய நம்ம வீட்ல வச்சு வளர்க்கலானா நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு தான் நான் இந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்து வளர்த்துட்டு வரேன். என் கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட முதல் குழந்தையா இந்த குழந்தைய தத்தெடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவங்க யாருன்னே தெரியல, குழந்தை இங்க எடுத்துட்டு வந்து குழப்பத்தை பண்ணிட்டாங்க. ஏய் சிவனாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட கேரக்டரே தப்பா பேசினியே, இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்ப உன் மூஞ்சிய? என் பொண்ணு தியாக உள்ளத்தோட செஞ்ச ஒரு விஷயத்த கொஞ்ச நேரத்துல அசிங்கப்படுத்திட்டியே. நீ தப்பான ஆளு, அதான் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே பாத்துக்கிட்டு இருக்க. எப்படி என் பொண்ணு அசிங்கப்படுத்த நினைச்சவங்க தான் அசிங்கப்படுவாங்க. என் பொண்ணு தங்கடா, அவளை பெத்ததுக்காக நான் பெருமைப்படுறேன். கரெக்டா சொன்னீங்க. சரி ரேவதி, நீ போய் மணமேடையில உட்காரு, முகூர்த்தத்துக்கு நேரமாகுது. அம்மா, இந்த குழந்தைய பத்தி யாரோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பழிவாங்க பாத்திருக்காங்க. இது ஒரு சதி வேலைமா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? சரி, அதெல்லாம் எதுவா இருந்தாலும் அப்புறம் கவனிச்சுக்கலாம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் மணமேடையில உட்காரு. சுவாதி, இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அங்க உட்கார வை. நாடி ஐடியா இருக்கு, ரெண்டு பேரும் மணமேடையில உட்காருங்க. ஓம் சதுர்புஜாய நமஹ, ஓம் சந்திரரூபாய நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் இந்து சீதலாய நமஹ, ஓம் ஆக்களா ஜனன்யே நமஹ, ஓம் புஷ்டியே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவகர்யே நமஹ, ஓம் சத்யே நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வதரண்யே நமஹ, ஓம் துஷ்டே நமஹ, ஓம் தாரித்ரநாசன்யே நமஹ, ஓம் பிரீத்தி புஷ்கரண்யே நமஹ, ஓம் சாந்தாயே நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பராய நமஹ, டைம் ஆயிடுச்சே, சொட்டை எனக்கு கட்டையடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே. ஓம் பாஸ்கர்யே நமஹ, ஓம் பில்வ நிலையாயே நமஹ, ஓம் பராரோஹாயே நமஹ, ஓம் யசஸ்வின்யே நமஹ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.